வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். இதுக்காக நமக்கு அரிசி பருப்பு ஊற வைக்கணும், அரைக்கணும், ஃபர்மெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி எந்த வேலையுமே இருக்காது. இது வந்து நினைச்ச நேரத்துல உடனே நம்ம பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு, டின்னருக்கு, லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை சேர்த்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். சும்மா வேக வச்சு கொடுத்தா குழந்தைங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி அடையா பண்ணும்போது இது எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த அடை வந்து சூடா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், ஆறி சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்தியான சக்கரவள்ளி கிழங்கு அடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 கப்பு அரிசி மாவு, வெயிட்ல பாத்தீங்கன்னா 100 கிராம் இருக்கு. 1/2 கப்பு கடலை மாவு 50 கிராம் வெயிட்ல இருக்கு. தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியா கட் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சியை தோல் சீவிட்டு கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாயை பொடி பொடியா கட் பண்ணிட்டு இதுவும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துப்போம். ஒருவேளை வெங்காயம் சேர்க்கல அப்படின்னா தேங்காய் துருவல் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துப்போம். 400 கிராம் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டு இருக்கேன். இது வேக வைக்காத சக்கரவள்ளி கிழங்கு. தோல் சீவிட்டு மெல்லீஸா நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம துருவி வச்சிருக்க சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு துருவி கையோட உடனே மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் லேட்டானா கூட அது கலர் மாறிடும். பாருங்களேன், இதுவே லேசா கலர் மாறி இருக்கு. இதை நல்லா இப்ப மிக்ஸ் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மாவு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாமே ரெடி பண்ணி ஒரு பவுல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்க துருவி நம்ம உடனே சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு நம்ம அடை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அடை மாவு பதத்துக்கு நான் கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். கல்லு சூடாயாச்சு, நம்ம அடை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரண்டியால இது போல ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அடைக்கு வந்து சுத்தியும் கொஞ்சம் சென்டர்லயும் எண்ணெய் விட்டுக்கலாம். அடை வந்து ஓரமெல்லாம் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா வந்திருக்கு, மேலேயும் வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இப்ப அடையை நம்ம திருப்பி போட்டுடலாம். பேஸ் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்த சைடும் வந்து நல்லா வெந்துரும். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பாருங்க, இந்த சைடுமே நல்லா கலர் வந்தாச்சு அழகா. அந்த அடையை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்த அடையை வந்து நம்ம கையால தட்டிக்கலாம். கையால தட்டுறது வந்து எப்பவுமே ஈஸியா இருக்கும். தோசை கல்ல வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கையால தட்டோம்னா நல்லா மெலீசா தட்டுறதுக்கு வரும். கை சுடவும் சுடாது, ஏன்னா அந்த மாவுல தானே தட்டுறோம். அதனால இதுக்கும் இதே போலதான் சுத்தி எண்ணெய் விட்டுப்போம். அடை பாருங்க 2 சைடு நல்லா வந்து அழகா கோல்டன் கலர்ல வந்தாச்சு. இதே மாதிரி நமக்கு தேவையான அளவு அடைய பண்ணி எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு அடை பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த அடைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி நான் பண்ணியிருக்கேன். அவியல் நல்லா இருக்கும், வெல்லம் தொட்டுக்கலாம், இட்லி மிளகா பொடி, ஈவன் சாம்பார், கொஸ்து, தொக்கு, இது மாதிரி எது இருந்தாலுமே நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து தேங்காய் சட்னியோட நம்ம அந்த அடைய டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இதுல நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து இருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னாதான் தெரியும். இதோட ஸ்வீட்னஸ் எதுவுமே இல்லை, ஏன்னா நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், கொஞ்சம் மிளகா பொடியும் நம்ம போட்டிருக்கோம். அப்படிங்கறதுனால கொஞ்சம் வந்து ஸ்பைசியா இருக்கு. இதோட நம்ம வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாமே சேர்த்ததுனால நம்ம நார்மலா பண்ணும்போது இருக்கும் இல்லையா அடை, அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் தான் இதுலயும் இருக்கு. சூடா சாப்பிட்டோம் அப்படின்னா மொறுமொறுன்னு இருக்கும். கொஞ்சம் சூடா ஆறியாச்சுன்னா சாஃப்டா இருக்கும். இதுல ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன கேர் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அடைக்கு தேவையான எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா சக்கரவள்ளி கிழங்கு துருவிட்டு நம்ம அதுல சேர்த்துக்கணும். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கு நம்ம துருவி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து அது கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம நைட்டுக்கு அடை பண்றோம், மாவு மிச்சம் இருக்குன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு மறுநாள் காத்தால நம்ம அந்த அடை பண்ணிக்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கோட சேர்த்து நீங்க கேரட் போட்டுக்கணும், இல்லைன்னா வேற ஏதாவது நீங்க காய்கறி போட்டுக்கணும் அப்படின்னாலும் நம்ம துருவி போட்டுக்கலாம். நம்ம இன்னைக்கு வந்து வெங்காயம் சேர்த்து இந்த அடை பண்ணிருக்கோம். வெங்காயம் வந்து சாப்பிடாதவங்க
அதை அவாய்ட் பண்ணிட்டு தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமா சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதே மாதிரி இதே அளவுகளோட இதே மெத்தட்ல இந்த இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு அடைய நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.